வேளாண் செயல்முறைகள்ல மொத்தம் 7 ப்ராசஸ் இருக்கு. அந்த 7 ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மண்ணை தயார்படுத்துதல். மண்ணை தயார்படுத்துதல் வந்து ஒழுங்கா நடக்கலன்னா மீதி இருக்க 6 ப்ராசஸும் ஒழுங்கா நடக்காது. மண்ணை தயார்படுத்துதல் வந்து ஏர் கலப்பை வச்சியும் அப்புறம் டிராக்டர் வச்சியும் செய்வாங்க. அது இந்த 7 ப்ராசஸ்லுமே மண்ணை தயார்படுத்துதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வேளாண் செயல்முறைகள் வந்து 2வது படிநிலை விதை விதைத்தல். விதை விதைத்தல்ல மொத்தம் 3 முறை இருக்கு. முதல் முறை வந்து விதையை கைகளால விதைக்கிறது, 2வது முறை வந்து விதையை மிஷின்ல விதைக்கிறது, 3வது முறை வந்து விதையை அப்படியே தூவி விட்டு பரவி விட்டு விதைக்கிறது. இந்த வேளாண் செயல்முறைகளோட 2வது படிநிலை தான் விதை விதைத்தல். வேளாண் செயல்முறைகளோட 3வது பாயிண்ட் எரு மற்றும் உரமிடுதல். ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணை தயார்படுத்தியாச்சு, அடுத்து விதை விதைச்சாச்சு. இப்போ வந்து அந்த விதை செழிப்பா வளர்றதுக்கு வந்து எரு அப்புறம் உரமிடுவாங்க. எருல வந்து என்னென்னா மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க அது மாதிரி போடுவாங்க. உரமிடுதல், உரம் அப்படின்றது செயற்கை உரம் இருக்கு, இதை பார்த்துக்கலாம். இதுல வந்து முக்கியமான இதுல வந்து பஞ்சகவ்யா அப்படின்ற ஒரு முறை இருக்கு. பஞ்சகவ்யா மீன்ஸ் அது பஞ்சம் அப்படின்னா 5 அர்த்தம். அந்த 5 என்னன்னா மாட்டு சாணம், மாட்டு கோமியம், மாட்டுப்பால், தயிர் அப்புறம் நெய். இந்த 5 தான். இதுதான் வேளாண் செயல்முறைகளோட 3rd ப்ராசஸ். செயல்முறைகளோட 4வது ப்ராசஸ் வந்து நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனத்துல 3 முறைகள் இருக்கு. வாய்க்காலால நீர் பாசனம் பண்ணலாம். 2வது வந்து சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் மூலம் நம்மளுக்கு ஒரு நன்மை இருக்கு, அதனால நம்மளுக்கு களைகள்லாம் அதிகம் வளராது. 3வது வந்து தெளிப்பு நீர் பாசனம். இந்த 3 நீர் பாசனத்தோட வகைகள். வேளாண் செயல்முறைகள்ல 4வது பாயிண்ட் வந்து நீர் பாசனம். வேளாண் செயல்முறைகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணை தயார்படுத்திட்டோம், அடுத்து விதை விதைத்துட்டோம், அடுத்து எரு மற்றும் உரம் எடுத்துட்டோம், அடுத்து வந்து நீர்ப்பாசனம் செஞ்சுட்டோம். அந்த நீர்ப்பாசனம் செஞ்ச பிறகு பயிர் நல்லா செழிச்சு வளர்ந்த பிறகு அதுக்கு தண்ணீர் ஊற்றும் போது பிற களைகள்லாம் பக்கத்துல இருக்கிறதுலாம் அந்த தண்ணியிலிருந்து ஊட்டச்சத்துல நிறைய எடுத்ததுனால அந்த களைகளை நம்ம நீக்கணும். அந்த களைகள் நீக்கிறதுக்கோசரம் நம்ம களை கொத்தி கையால் கூட நம்ம பிடுங்கலாம், இல்லை களைக்கொல்லியாகவும் நீக்கலாம். இதுதான் வேளாண் செயல்முறைகளோட 5ஆம் படிநிலை. இப்போ நம்ம பார்க்க போற படிநிலை வந்து அறுவடை. மண்ணை தயார்படுத்தினதுக்கு அப்புறம் விதையை ஊன்றோம். விதையை ஊன்றதுக்கு அப்புறம் அதுல இருந்து முளைச்சி வர செடிக்கு எரு இல்லைன்னா உரத்தை போடுவோம். உரம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு சரியான நீர் பாசனம் கொடுப்போம். அதுக்கப்புறம் அது பக்கத்துல வளர்ற களையெல்லாம் புடுங்குவோம். அதுக்கப்புறம் அறுவடை செய்வோம். அறுவடையை நம்ம கையாலையும் பண்ணலாம், இயந்திரங்கள் மூலமாகவும் பண்ணலாம். அதை நல்லா தூத்தி நல்லா சுத்தம் பண்ணி அதை நம்ம அரிசி மூட்டையில வந்து போட்டு வச்சிடலாம். வேளாண் செயல்முறையில வந்து 6வது பாயிண்ட் வந்து அறுவடை. வேளாண் செயல்முறையில் 7வது படி வந்து உணவு சேமித்தல். மண்ணை தயார்படுத்தி விதைத்து உரமிட்டு பயிர்களுக்கு நீர் காமிச்சு களைகள்லாம் தேவையில்லாத களைகள்லாம் நீக்கி அறுவடை அழகாக வளர்த்து அறுவடை செஞ்சு கதிரடித்து காற்றிலே பூட்டி அதை அழகாக மூட்டை பிடிச்சிடுவாங்க. அடுத்து நம்ம வீட்லேயோ இல்லை மண்கலன்லையோ நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை சேமித்து வச்சுக்குவோம். அதனால வேளாண் செயல்முறைகளில் உணவு சேமித்தல் வந்து கடைசியாக இருக்கு. செயல்முறையில வந்து 7 படிநிலைகள் இருக்கு. அதுதான் என்னோட சகோதரர் மண்ணை தயார்படுத்துதல், விதை விதைத்தல், எரு மற்றும் உரமிடுதல், நீர்ப்பாசனம், களை நீக்கம், அறுவடை, உணவு சேமித்தல். இதை பத்தி என்னோட சகோதரிகள் எல்லாம் விளக்குறாங்க. அதை நாங்கள் சின்ன கண்காட்சியா வச்சிருக்கோம். அதை தான் பார்க்க போறோம்.